ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 2025வது ஆண்டிலே ஜனவரி மாதம் நாங்கள் வந்து நிற்கின்றோம். தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கும்போது ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கண்ணீர்களும் துக்கங்களையும் அவர் சந்தோஷமாக மாற்றப் போகிறார். இது ஒரு கிருபையின் ஆண்டு. அநேக பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு ஆண்டு. கிறிஸ்தவர்களாய் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் அழுது 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 வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொடுக்கிற இந்த ஆண்டிலே நாங்கள் நிற்கின்றோம். ஒரு தீர்வு கொடுக்கிற ஆண்டு, ஆண்டவரிடத்திலிருந்து பதில் கிடைக்கிற ஒரு ஆண்டில் நாங்கள் நிற்கின்றோம். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி தலைகளை தாழ்த்தி ஒரு விசை ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி எங்களுடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே, ஆண்டவர் பிள்ளைகளுடைய ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைத்து அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கப் போகிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் வடிவாய் கடந்து வருகிற தெய்வத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை மறைத்து உங்களை வெளிப்படுத்துங்கப்பா. அடியேன் உங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய வாயாய் இருந்து கர்த்தர் பேசி இந்த பிள்ளைகளுக்கு ஆறுதல் கொடுப்பீங்களா? எப்பேற்பட்ட கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆறுதல் அளிக்கிற தேவன் இந்த மாதம், இந்த வருஷத்தின் முடிவுக்கு இடையில பலருக்கு அற்புதங்களை செய்து பிள்ளை இல்லாத பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும்படி, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் உண்டாகும்படி, ஆண்டவரே வேலை பிரச்சனைகள், கண்ணீரான வாழ்க்கைகள், பொருளாதார சீர்குலைவுகள், பண பிரச்சனைகள், எப்பேற்பட்ட பிரச்சனைகளை சிக்கி தவித்து அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கண்களில் ஒரு தயவு இந்த நாட்களில் கிடைக்கும்படி ஜெபிக்கிறோம். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரை வருத்தப்பட்டு வாரம் சுமக்கொள்ளி எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரை. ஆபத்து நாளில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்களை நமக்கு தெரிவிப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் கருத்தோடு ஜெபம் பண்ணினான். 3 வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யாதபடி வானத்தை கட்டி போட்டீங்களே அப்பா. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய கண்ணீருக்கும் பதில் கிடைக்கட்டும். இந்த நாள் கூட கருத்துகளை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சந்தோஷமாய் இருக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் அழுது அழுது வாழ்கிறது அது அவ்வளவு நல்லதாய் இருக்காது. அழ வேண்டும் கர்த்தருடைய சமூகத்தில். ஆண்டவருடைய சமூகத்தில் அழுகிறதுனால அவர் தாங்க மாட்டார். அவர் ஒரு தகப்பன், அவர் தாங்க மாட்டார். அதனால ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் பார்க்க போகிறோம். வேத புஸ்தகத்திலே பலர் அழுதிருக்கிறார்கள். பல வேதத்திலே எழுதப்பட்டிருக்க ஊழியக்காரர்கள் பல தடவைகள் அழுதிருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் இருந்து ஒரு 5 ஊழியக்காரர்கள், 5 பிள்ளைகளை குறித்து நாங்கள் வேதத்தில் பார்க்கலாம். அவர்கள் அழுததை குறித்து கர்த்தர் என்ன சொன்னார், அவர்கள் அழுததினால் அவர்கள் எப்படி ஜெயம் எடுத்தார்கள் என்று குறித்து பார்த்து, அந்த குறிப்பை பார்த்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். முதலாவது நாங்கள் பார்க்கிறோம், ஆதியாகமம் புஸ்தகத்திலே 21வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 21வது அதிகாரம் 15வது வசனத்துல, துருத்தியிலே தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அம்பு பாய்கின்ற எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆகார், அதாவது சாராயினுடைய அடிமை பெண்ணா இருந்த ஆகார், சாராயோடு வாழ முடியாதபடியினால, அவளுக்கு சில மனக்கசப்புகள் வந்தபடியினால இஸ்மவேலை தூக்கி கொண்டு ஆகார் ஓடி ஒரு இடத்துல போய், வனாந்தரமான ஒரு இடத்துல போய் தண்ணீர் எல்லாம் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று ஒரு அம்பு பாய்கிற தூரத்திலே போய் விழுந்து கிடந்து அழுதாள் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். பிரியமான பிள்ளைகளே, அழுகிறது தவறு அல்ல.
அழுகிறதுல ஒரு நாளும் தவறு என்று சொல்ல முடியாது. வாழ்க்கையே அழுதபடி வாழ்கிறது தான் தவறு. எங்களுடைய வாழ்க்கை முழுதும் நாங்கள் அழுதழுது வாழ்கிறது, அது ஒரு முட்டாள்தனம். ஒரு தடவை அழுது ஆண்டவர்கிட்ட சொன்னால் ஆண்டவர் கேட்பார். அழுகிறதுக்கு நிறைய பலம் கிடைக்கும். எங்களுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து நாங்கள் அழுது கேட்கும்போது ஒரு பலம் கிடைக்கல என்றால் தகப்பன் நம்முடைய கண்ணீரை பார்த்து சும்மா இருக்க மாட்டார். எங்களுடைய கண்ணீரை பார்த்து அவர் அப்படியே அமைதியாக இருக்க மாட்டார். அவர் இறங்கி வருவார், ஆறுதல் தருவார். வேதத்தில் வாசிக்கும் போது தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆதியாகமம் 21:17 சொல்லுகிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இன்றைக்கு பிள்ளைகளுக்காய் அழுகிற தாய்மார்கள் அநேகர் உண்டு. பிள்ளைகளுக்காக கதறி கதறி அழுகிற தாய்மார்கள் அநேகர் உண்டு. காரணம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிந்து போனது. பிள்ளை வழி தவறி போனான், கர்த்தரை விட்டு பின்மாறி போனான். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அசுத்தங்கள் வந்துவிட்டது. பிள்ளைகளுடைய படிப்பு சரியில்லை, பிள்ளைகளுடைய ஒவ்வொரு சுபாவங்களும் பழுதாய் போய்விட்டது என்று சொல்லி தாய்மார்கள் பிள்ளைகளுக்காய் ஏங்குகிறது அதிகமாக இருக்கிறது. ஆனால் ஒரு தாயினுடைய சத்தத்தை ஆண்டவர் கவனித்து வேதம் சொல்கிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஒரு தாய் தான் அழுதது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று தூரத்தில் போய் உட்கார்ந்து ஆகார் அழுதாள். அப்பொழுது அழுதது ஆகார் என்று வேதத்தில் போட்டிருக்கிறது. ஆனால் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆனால் அதோடு முடியவில்லை. தொடர்ந்து வாசிக்கும் போது தேவ தூதன் வானத்தில் இருந்து இறங்கி ஆகாரை கூப்பிட்டார். பெரியமான பிள்ளைகளே, அருமையானவர்களே, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்றால் ஆகாரின் கண்ணீரை கண்டுதான் பிள்ளையின் சத்தத்தை அவர் கேட்டார். அதனாலதான் தேவ தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து ஆகாரை நோக்கி, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. முதலாவது பயப்படாதே. தேவ தூதன் சொன்ன ஒரு காரியம், ஆகாரே, நீ பயப்படாதே. நீ தேவனுடைய பிள்ளை, நீ ஆண்டவருடைய பிள்ளை. நீ யார் தெரியுமா? வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த தெய்வத்தினுடைய பிள்ளை. ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? பயப்படாதே, பயப்படாதே. பயம் பிசாசுக்குரியது. பிரியமானவர்களே, பயம் எங்களை கொண்டு போய் ஒரு மூலையில போட்டு விடும். எங்களோட வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் வைத்து நாங்கள் பயப்படுவோமாயிருந்தால் நாங்கள் தேவனை நம்பவில்லை, தேவனை விசுவாசிக்கவில்லை, தேவன் மேலே எங்களுக்கு பற்றுதலா இல்லை என்று அர்த்தம். பிரியமானவர்களே, பயத்துக்கு போகக்கூடாது. அப்போ ஆகார் பயந்ததினாலதான் தேவ தூதன் சொல்லுகிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று ஆகாரை பார்த்து சொல்லுகிறார். பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று தேவதூதன் சொல்லுகிறார். பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆகையால் நீ பயப்படாதே. அதன் பிறகு வாசிக்கும் போது, நீ பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஆகாரனுடைய கண்ணீருக்கு கொடுக்கப்பட்ட அருமையான வார்த்தை, பிள்ளையை நான் பெரிய ஜாதியாக்குவேன், அவனை உன் கையினால் எடுத்துக்கொண்டு போ என்று தேவதூதன் மூலமாய் ஆகாருக்கு சொல்லப்பட்டது. ஆகாருடைய கண்ணீருக்கு என்ன பதில் கிடைத்தது என்று பார்க்கும்போது ஆதியாகமம் 21:19 சொல்லுகிறது, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். இன்றைக்கு அருமையான பிரியமான பிள்ளைகளே, அநேகருடைய கண்கள் இருளடைந்து இருக்கிறதுனால, கண்களில் திறக்கப்படாமல் இருக்கிறதுனால எங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை எங்களால் காண முடிவது இல்லை. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால் கண்கள் திறக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாய் வாழ பழக வேண்டும். நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருந்தால் நாங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை எப்படி சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். இந்த பிள்ளை தண்ணீர் இல்லாமல் சாக போகிறது என்று சொல்லித்தான் அவள் பிள்ளையை போட்டு, அவன் சாகிறதை நான் கண்ணால் பார்க்க மாட்டேன் என்று தூரத்திலே போய் உட்கார்ந்து அழுதாள்.
ஆனால் தேவன் ஒரு தண்ணீர் துறவை காட்டி நீ தண்ணீர் கொண்டு பிள்ளைக்கு கொடு என்று அவர் காண்பித்தார். அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்குது, என்ன தேவை எங்களுக்கு, இப்போ என்ன தேவை, கர்த்தர் அதை தர ஆயத்தமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் கண்ணீர்கள் ஒவ்வொன்றும் எண்ணப்பட்டு துருத்தியிலே வார்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளுக்கு ஒரு நாள் பதில் தருவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிற காரியம், கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உன் கண்ணீர் ஒரு நாள் வீணாய் போகாது. பிரியமானவர்களே, ஆகாருக்கு கண்களை திறந்த தேவன் உங்களோட வாழ்க்கையிலும் இந்த 2025 முதல் பகுதியில நிற்கிறோம். உங்கள் கண்களை திறந்து கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை காண செய்ய போகிறார். விசுவாசித்தால் நீங்கள் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். விசுவாசித்தால் ஹல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அப்பொழுது இந்த காரியங்களை உங்கள் வாயின் வார்த்தைகளின்படி கர்த்தர் செய்வார். இரண்டாவது ஒரு கண்ணீரை நாங்கள் பார்க்க போகிறோம். அன்னாள் என்ற ஒரு 84 வயது விதவை விட்ட கண்ணீர். 84 வயதை உடைய அன்னாளுடைய கண்ணீரை கர்த்தர் பார்த்தார். அன்னாள் ஆலயத்திலே அனுதினமும் போய் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவளாய் இருந்தால் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய கண்ணீர் அவ்வளவு பயங்கரமானது. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஜெப ஜீவியம் கர்த்தரோடு இருக்குமே இருந்தால் அவன் கண்ணீர் விட்டால் கர்த்தரால் தாங்க முடியாது. பிரியமானவர்களே, அவனுடைய கண்ணீருக்கு பல விதத்தில் கர்த்தர் பதில் கொடுப்பார். அதைத்தான் நாங்கள் கவனிக்க வேண்டும். அவனுடைய கண்ணீர் மிகுந்த ஒரு பலமுள்ளதாக இருக்கின்றது. அவனுடைய கண்ணீரை கண்டு கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார், உடனே இறங்கி வந்து விடுவார். அன்னாளை குறித்து நாங்கள் வாசிக்கும் போது 1 சாமுவேல் புத்தகம் 1 அதிகாரம் 16வது வசனத்துல, உம்முடைய அடியாளை பேரியாளின் மகளாக எண்ணாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிலேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். மிகுதியான விசாரத்தினாலும் கிலேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் அழுது 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 அவளுடைய துக்கத்தை குறித்து கர்த்தரிடத்தில் பேசின ஒரு தாய் தான் அன்னாள். எதற்காக விண்ணப்பம் பண்ணினாள்? ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளையை நீங்க தந்தா நான் உங்களுக்கே அந்த பிள்ளையை தந்துடுவேன் என்று சொல்லி அவளுடைய உள்ளத்தில் தீர்மானம் பண்ணி அவள் அழுது ஜெபம் பண்ணினாள். இன்றைக்கும் யாராவது பிரியமான பிள்ளைகளை பிள்ளை பேரு இல்லாதபடி கஷ்டப்பட்டு வருஷக்கணக்காய் அழுது கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரிடத்தில் சில பொருத்தனைகளை பண்ணி விண்ணப்பம் பண்ணுங்கள். ஆண்டவரிடத்தில் சில பொருத்தனைகளை எக்ரிமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிள்ளையை நீங்க தந்தா நான் இப்படி வளர்ப்பேன், நீங்க இந்த பிள்ளையை தந்தா நான் எனக்கு இன்ன பேர் வைப்பேன், நீங்க இந்த பிள்ளையை தந்தால் அவன் ஒரு சரியான கிறிஸ்தவனா என்னை நடத்துவேன் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சில பொருத்தனைகளை பண்ணி நீங்கள் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். சில வேளைகளில் ஆண்டவரிடத்திலிருந்து பதில் நாங்கள் சில எக்ரிமெண்ட் பண்ணும் போது ஆண்டவர் அதை சரியாக கொடுத்து விடுவார். இங்கே வாசிக்கின்றோம், அப்பொழுது அதற்கு ஏலி, நீ சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் பிரியமானவர்களே. அழுகிறது முக்கியம், அழுகிறது பிரச்சனை இல்லைன்னு நான் சொன்னேன். அழுகிறதுல அவ்வளவு பிரச்சனை இல்லை. ஆனால் வாழ்க்கை முழுவதும், எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரே அழுத ஜெபங்கள் நாங்கள் செய்யக்கூடாது. அழுத வாழ்க்கை வாழக்கூடாது. அதாவது அழுது அதன் பின்பு அவள் அதற்கு பின்பதாக துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அழுது கர்த்தரிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னால் அவர் அதை கேட்டார் என்று நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். என் கண்ணீரை அவர் கண்டார் என்று நாங்கள் நம்ப வேண்டும். அப்பொழுது நாங்கள் துக்கமுகமாய் இருக்க மாட்டோம். ஏனென்று சொன்னால் வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வத்தை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். நாங்கள் பின்னாலே பார்க்கின்றோம், இந்த ஜெபத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறதுங்கிறதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த தெய்வத்தினிடத்திலே ஜெபிக்கிற ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கை முழுவதும் அழுதழுது ஜெபிக்கிற பழக்கம் இருந்தால் அவருக்கே அது கஷ்டமாய் இருக்கும். பிரியமானவர்களே, தன்னுடைய பிள்ளை என்று சொல்கிறதற்கு அவர் கூச்சப்படுவார், அவ்வளவு கஷ்டப்படுவார். ஏனென்று சொன்னால் அந்த பிள்ளை நெடுக அழுத வாழ்க்கை வாழ்கிறாள் என்று அவர் தூக்கப்படுவார். ஆகவே உங்களுடைய அழுகை நிறுத்தப்பட வேண்டுமானால் கர்த்தர் மேல விசுவாசமாய் இருக்கணும். விசுவாசத்தோடு கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆண்டவரிடத்தில் குறிப்பிட்ட காலங்களுக்கு சில காரியங்கள் நடக்கவில்லையா, கிடைக்கவில்லையா, அதை விசுவாசித்து நாங்கள்
பாரத்தோடு போராடி ஜெபிக்க வேண்டும், அவ்வளவுதான். விடாமுயற்சி பண்ணி ஜெபிக்க வேண்டும். அழுதுதான் ஜெபிக்கணும் என்று இல்லை, விடாமுயற்சி செய்து போராடி ஜெபிக்கலாம். முழங்கால் யுத்தம் பண்ணி ஜெபிக்கலாம். அவரிடத்துல இரவு பகல் உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாம். ஜெபிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கிறது. அழுகிற நேரம் அழலாம், அது மற்ற நேரங்களில் போராடி ஜெபிக்கலாம். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், அதன் பின்பு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கும் போது, சில நாள் சென்ற பின்பு வார்த்தை சொல்லுகிறது, அவள் ஜெபித்து சில நாட்கள் சென்ற பின்பு அந்நாள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம், சாமுவேல் புத்தகத்துல சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசியை பெற்றெடுத்த தாயார் தான் அன்னாள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசியை பெற்ற ஒரு தாயார் தான் அன்னாள். அவளுடைய கண்ணீரை கர்த்தர் பார்த்து அந்த கண்ணீருக்கு பதில் கொடுத்து ஒரு குமாரனை கொடுத்தார். அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என்னுடைய ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ரொம்ப கவனமாய் கேளுங்க. நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு அவர் கட்டளையிட்டார். ஒரு எக்ரிமெண்ட் பண்ணி அவர் கேட்டிருக்கிறார். அதன் பின்பு வேதம் சொல்கிறது, ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடியினால், ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று நான் கேட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே கொண்டு ஏலியின் இடத்திலே சாமுவேலை கொண்டே பால் மறக்க பண்ணின பின்பு சாமுவேலை கொண்டே ஏலியின் இடத்திலே அங்கே வளர்க்கும்படி தாயார் விட்டு விட்டார்கள். அப்படி உங்களால் செய்ய முடியுமா? பிள்ளை இல்லாத ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுத்து பால் மறந்த உடனே கொண்டு போய் ஒரு இடத்துல நம்பி விடுகிறாள் என்றால், கர்த்தருக்கென்று நான் கேட்டனான். அந்த வைராக்கியம், நான் பிள்ளையை கர்த்தருக்கென்று தான் கேட்டனான், கர்த்தருக்கென்று நான் கொடுத்து விட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி கண்டே அங்கே ஏலியினிடத்தில் விடுகிறார்கள். நாங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் போது பிள்ளையினுடைய சில காரியங்கள், சுபாவங்கள், பிள்ளைகளை நல்ல படிக்க வைத்து பிள்ளைகளை நன்றாக அவர்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான காரியங்களை செய்வித்து கர்த்தருக்கென்று அவர்களை முத்தரிக்க பழக வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு தரமானதை கொடுக்க தெரிய வேண்டும். பிரியமானவர்களே, பிள்ளைகளிலே முதற்போரானவைகளை, பிள்ளைகளிலே தரமானவைகளை, படித்தவர்களை, பிள்ளைகள் நல்ல உயர்ந்த இடங்களில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கணும். அதைத்தான் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்ப்பார். ஆண்டவர் கேட்கிறார், அதாவது முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியையும் தேடு. முதலாவது, அதாவது நீ எல்லாவற்றை பார்க்கிலும் என்னை முதலாவது கனம் பண்ணி நீ அதை செய்து பார், உன்னுடைய வாழ்க்கையை நான் ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமை ஆண்டவர் எவ்வளவோ சிநேகித்தார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் செய்யாத ஒரு ஆசீர்வாதமே இல்லை. ஆபிரகாம் உலகத்தின் தந்தை என்று சொல்லப்பட்டான். எல்லா ஜனங்களும் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லப்படுகிறார். அந்த அளவுக்கு ஆபிரகாமை நேசித்த தெய்வம் 100 வயதில் ஒரு பிள்ளையை கொடுத்து, அந்த பிள்ளையை நீ எனக்காக பலியிடு என்று ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கொஞ்சம் சற்று சிந்தித்து பாருங்கள். 100 வயதுல ஒரே ஒரு பிள்ளை கிடைத்தது. அந்த பிள்ளையும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவனை கொண்டு போய் மோரியா மலையில எனக்காய் பலியிடு என்று சொல்லுகிறார். ஒருவேளை சிந்தித்து பாருங்கள், ஒரே ஒரு பிள்ளை தான் தந்தவர், இத்தனை வருஷத்துக்கு பிறகு தந்தார். அதையும் ஆண்டவர் கேட்கிறார் என்று ஆபிரகாம் விசனப்படவில்லை. ஆண்டவரை சரி செய்கிறேன் என்று கீழ்ப்படிந்தார். அதனாலதான் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுவதற்கு கைகளை கத்தி எடுத்து கையை ஓங்கின போது ஆண்டவர் சொன்னார், ஈசாக்கின் மேல் உன் கையை போடாதே, நீ என்னை விசுவாசிக்கிறதை நான் பார்க்கிறேன், நீ என்னில வச்சிருக்கிற அந்த அன்பை நான் பார்க்கிறேன் என்று ஆண்டவர் அவனை ரொம்ப அதிகமாய் நேசித்தார். இப்படித்தான் பெரியமானவர்கள் எந்த வாழ்க்கையிலும் பலவிதமான உபத்திரவங்கள், கண்ணீர்கள், துன்பங்கள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள் எல்லாம் மாறி மாறி வரும் போது நாங்கள் கர்த்தரை துக்கப்படுத்துகிறோமா?
கர்த்தரை நம்பி தொடர்ந்து ஓடுகிறோமா? இதுதான் ரொம்ப முக்கியம். எங்களுடைய கண்ணீரான நாட்களில் நாங்கள் கர்த்தரை இறுக பற்றிக் கொள்ளுகிறோமா, அல்லது கர்த்தரை தூஷிக்கிறோமா, வேதனைப்படுத்துகிறோமா? என்ன வாழ்க்கை என்று அவரை வேதனைப்படுத்துகிறோமா? இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை சார்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாமல் பாதுகாக்கிறவர் தான் அவர். நாங்கள் காலையில் இரவு படுத்து காலையில் எழும்புவது அவருடைய சுத்த கிருபை. பிரியமானவர்களே, அவர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய அன்பு இல்லாமல், அவருடைய கிருபை இல்லாமல் எங்களை வாழ முடியாது. அவருக்கு தெரியாமல் எங்களை வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. எது நடந்தாலும் அது அவருக்கு தெரியும். அதனால நாங்கள் எல்லாம் அவருடைய பாதத்துல அர்ப்பணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த இன்னும் ஒரு ஆளுடைய ஜெபத்தை, கண்ணீரான ஜெபத்தை நாங்கள் கேட்கும் போது எலியா என்கிற ஒரு மனுஷனுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்போம். எலியா என்கிற மனுஷன் எப்படிப்பட்ட காரியத்தை செய்தார், அவருடைய கண்ணீர் எப்படி இருந்தது என்று சொல்லி எலியாவினுடைய கண்ணீரை பார்ப்போம். எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாவற்றையும் பட்டயத்தினாலே கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யெசபேலுக்கு அறிவித்தான் என்று 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிறோம். எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தினாலே கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யெசபேலுக்கு அறிவித்தாள். அப்பொழுது யெசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். இந்த எலியா யார் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த எலியாவை குறித்து எலியா வேதத்துல எப்படிப்பட்ட காரியங்களை சாதித்தான் என்று பார்க்கும் போது, தொடர்ந்து நான் இதை வாசிக்கிறேன். அவனுக்கு அது தெரிந்த போது, இப்படி அவன் சொல்லி, அந்த யெசபேல் என்ற பெண் சொல்லி அங்கே அறிவிக்கப்பட்ட போது, அது அவனுக்கு தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க, இதுதான் ரொம்ப கவனம் பிரியமானவர்களே, தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போய் ஒரு சூறைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னான். இந்த எலியா ஒரு பெண்ணினுடைய சத்தத்தை கேட்டு, வெறும் சத்தம் மட்டும்தான் வந்தது, ஒரு பெண்ணினுடைய மிரட்டலை கேட்டு, நாளை இந்நேரத்திலே நீ செய்தது போல நான் உனக்கு செய்யாதே போனால் என்று ஒரு மிரட்டலை கேட்டு எலியா தன் பிராணனை காக்க ஓடினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த எலியா வேத புஸ்தகத்திலே மோசேக்கு அடுத்ததாக அற்புதங்களை செய்தவர்களிலே பிரதானமானவர் இவர். வானத்திலிருந்து அக்கினிகளை இறக்கினார், கரடிகள் வந்து பிள்ளைகளை பட்சித்து போட்டது, அப்படி பல காரியங்களை சாதித்தவர் இந்த எலியா. அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள எலியாவுக்கு தன் பிராணனுக்காக ஓடுகின்ற ஒரு சூழ்நிலை ஏன் வந்தது என்று பார்த்தால் மிகவும் ஒரு வேதனையான காரியம் பிரியமானவர்களே. சரி, இந்த எலியா செய்த அற்புதங்களை குறித்து கொஞ்சம் பார்க்கும் போது 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கிறோம். அந்த ஒரு விதவையின் இடத்துல எலியா போன போது கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறையவும் இல்லை. ஒரு பஞ்சகாலத்திலே ஒரு விதவையை போஷிக்கும்படி கர்த்தர் இந்த எலியாவை ஒரு பெண்ணினுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். அங்கே இந்த எலியா போய் தான் முதலாவது அந்த அடையை செய்து கொண்டு வர சொல்லி அந்த பண்ணி வந்த அடையை தான் சாப்பிட்டதுக்கு பிறகு அவர் சொல்லுகிறார், நீ போய் பக்கத்து வீடுகளில பாத்திரங்களை வாங்கி அந்த எண்ணெயை நிரப்பு என்று சொன்ன போது எண்ணெய் வர 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 ஒவ்வொரு பாத்திரங்களை அவர்கள் நிரப்பிக் கொண்டிருந்தார்கள். அந்த பானையில மாவும் குறையவில்லை, எண்ணெயும் குறையவில்லை, பஞ்சகாலம் முடியும் வரை. அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தவர் தான் இந்த எலியா. அதே ஒரு பெண்ணினுடைய ஒரு பிள்ளை இறந்து போய்விட்டது. எலியா அந்த வீட்டுக்கு போய் அந்த பிள்ளையை உயிரோடு, செத்து போன பிள்ளையை உயிரோடு திரும்ப கொண்டு வந்து தாயினிடத்துல கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதங்களை செய்தவர் தான் இந்த எலியா. அது மாத்திரமல்ல,
பில்லி சூனியக்காரர்கள், அதாவது மந்திரவாதிகள் இருந்தவர்களுடைய 400 மந்திரவாதிகளாக இருந்து கர்த்தரை பரிகாசம் பண்ணின அந்த மந்திரவாதிகளுடைய காரியத்திலே இந்த எலியா தனிமையாய் நின்று, தனி ஒரு மனுஷனாய் நின்று அந்த மந்திரவாதிகளுக்கு எதிர்த்து நின்று கர்த்தர் தான் தெய்வம் என்று நிரூபித்தவர். வேதத்திலிருந்து வாசிக்கிறோம், வாய்க்கால்களில் இருந்து தண்ணீரை நக்கி போட்டது என்று வேதத்தில் 1 ராஜாக்கள் புத்தகம் 18:38 நாங்கள் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 18:38 எலியா அந்த 400 தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக, அங்கு கூடியிருந்த ஜனங்களுக்கு முன்பாக எல்லாம் விறகுகளையும் காடுகள் எல்லாம் துண்டித்து போட்டு விறகுகளை அடுக்கி தண்ணீரை வாய்க்கால்களை நிரப்பினதுக்கு பிறகு ஆண்டவரை நோக்கி எலியா செபித்த போது எலியாவின் ஜெபத்தை கேட்டு வானத்திலிருந்து அக்கினி இறங்கி துண்டித்து போட்ட எல்லா கண்டங்களையும் அது நக்கி போட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்வளவு வல்லமையாய் எலியா தன் ஜெபங்களில வாழ்ந்த ஒரு மனிதன். அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம் 2 ராஜாக்கள் புத்தகம் 1 அதிகாரம் 10வது வசனத்துல எலியாவின் ஜெபத்தை கேட்டு 50 பேரையும் அவருடைய தலைவரையும் அக்கினி இறங்கி பட்சித்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 3 தடவைகள் எலியாவை பிடித்துக் கொண்டு வர சொல்லி 50 பேரை அனுப்பினது போது எல்லா 3 தடவைகளும் 50 பேர் போனார்கள். 50 பேர்களையும் அந்த தலைவனையும் சேர்த்து அக்கினி பட்சித்தது என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அதிலே நாங்கள் பார்க்கிறோம். அதே போல எல்லாவற்றையும் செய்து முடித்த இந்த எலியா என்ற மனுஷன் எப்படி தேவனிடத்துல அற்புதமாய் போனார், அவருடைய வாழ்க்கையில வெற்றி எப்படி கிடைத்தது, எலியாவினுடைய வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெற்றார் என்று நாங்கள் பார்க்கும் போது எலியாவை தேவன் எப்படி கொண்டு போனார் என்று நாங்கள் வாசிப்போம். 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 17வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே மன்னிக்க வேண்டும் 2 ராஜாக்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, எலியா சுழல் காற்றிலே அக்கினி ரதமும் அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். இப்படிப்பட்ட ஒரு மனிதன், அதாவது தன் பிராணனை காக்க அழுது கொண்டு போய் ஆண்டவரை போதும் கர்த்தாவே, இனி எனக்கு போதும், என்னை விட்டு விடும் என்று சொல்லி அழுத ஒரு எலியாவை கர்த்தர் எப்படி எடுத்துக்கொண்டார் என்று பாருங்கள். காரணம், எலியாவை தேவன் நேசித்தார். எலியா செய்த காரியங்கள் எல்லாம் ஒரு வைராக்கியமான ஒரு காரியங்கள். தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்தவர் தான் எலியா. அந்த எலியாவை தேவன் நேசித்தார். அதனாலதான் எலியாவை தேவன் அக்கினி ரதம் அனுப்பி கூப்பிட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரை கர்த்தரே தெய்வம் என்று எலியா வணங்கின தெய்வம் என்று எலியாவின் தேவன், கர்த்தரே எலியாவின் தேவன் என்று சொல்லி எல்லாரும் விழுந்து வணங்கினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரே தெய்வம், அவர் ஒருவர் தான் உயிரோடு இருக்கிறவர் என்று எலியா நிரூபித்தார். அதே போலதான் இன்றைக்கும் பிரியமான பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளாய் இருந்தால், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய் இருந்தால், எங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக உகந்ததாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அழுது அழுது வாழ்கிற வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை அல்ல. அதனால நாங்கள் அழும் போது கர்த்தர் கேட்கத்தக்க ஒரு அழுகை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆமேன், ஆமேன். அப்படி அடுத்த ஒரு காரியத்தை பார்ப்போம். 4வதாக எசேக்கியா என்ற ஒரு மனிதனுடைய கண்ணீரை காண்கிற ஒரு வார்த்தையை வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் புத்தகம் 20வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாக ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர்கள், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எப்படி? அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு போயிருந்த நேரம் ஏசாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பினார். அவன் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான்.
அப்பொழுது என்ன நடந்தது? அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். இதுதான் ரகசியம் பிரியமானவர்களே. ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி சொல்லுகிறார், நீரை நீ பிழைக்க மாட்டேன், நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆயத்தம் பண்ணும் என்று சொன்னபோது எசேக்கியா அதை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாய் நான் அப்படி நடந்தேன், நான் இப்படி நடந்தேன், நான் உத்தமமாய் நடந்தேன் என்பதை நீ மனதிலே வைத்துக் கொள்கிறீர் அல்லவா என்று சொல்லி போராடுகிறான் ஆண்டவரிடத்துல. மிகவும் அருமையான ஒரு வார்த்தையை கவனமாய் கேளுங்க பிரியமானவர்களே. நம்முடைய ஜெபம் ஒரு நாளும் குறைவற்றது. நம்முடைய ஜெபத்துக்கு உடனே பதில் வருகிற ஜெபங்கள் அதிகம் இருக்கிறது. ஒரு சில ஜெபங்கள் தான் தாமதமாகும். அநேக ஜெபங்கள் உடனடியாய் பதில் தந்து விடுவார் ஆண்டவர். உடனடியாய் நாங்கள் ஜெபித்து அடுத்த நாளே அந்த காரியத்தை கவனிக்கலாம். ஜெபித்து உடனடியாக அற்புதம் நடந்த காரியங்கள் எத்தனையோ இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில நான் ஜெபித்து அடுத்த நிமிஷம் அற்புதங்களை அனுபவித்திருக்கிறேன். ஜெபம் உடனே கேட்கப்படும். இவருடைய ஜெபம் உடனே கேட்கப்பட்டது. வேதத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு, அவர் சொல்லி முடித்த உடனே, நீ உங்களோட காரியங்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்துங்க, நீங்க மரிச்சு போவீங்க என்று சொல்லி முடித்த உடனே சுவர்புறமாய் திரும்பி எசேக்கியா அழத் தொடங்கினது போல அவன் என்ன சொன்னான்? கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மிகவும் அழுதான். ஆகவே அப்படி எழுத போது என்ன நடந்தது என்று சொன்னால், அவனுடைய கண்ணீருக்கு என்ன பதில் வந்தது என்று பார்க்கும் போது, ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே, அதாவது அந்த அரண்மனையினுடைய பாதி முற்றத்தில் இருந்து எசேக்கியா போகிறதுக்கு முன்னதாகவே வேதத்துல வாசிக்கிறோம், பாதி முற்றம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். இதோ உன் நாட்களுடைய 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியர் ராஜாவின் கைக்கு தப்புவித்து, என் நிமித்தம் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். ஏசாயா அந்த அரண்மனை முற்றத்தின் பாதி முற்றத்துக்கு போவதற்கு முன்னதாகவே உடனடியாகவே இந்த பதில் அவருக்கு கிடைத்தது. யோசித்து பாருங்கள் பிரியமான பிள்ளைகளை, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஜெபம் பண்ணுகிற காரியங்கள் ஒரு நிமிஷத்தில் எங்களுக்கு பதில் கிடைக்கணுமா இருந்தா, நாங்கள் கர்த்தரோடு யுத்தம் பண்ணுகிறவர்களாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்தில் ஆணித்தரமாய் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, கர்த்தாவே, எனக்கு நீங்கள் இதை செய்யுங்கள் என்று இறங்குங்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் பரிந்து பேச வேண்டும். பிரியமானவர்களே, அந்த பதிலை கேட்ட உடனே அவனுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம். எசேக்கியா அவனுடைய வாழ்க்கையில 15 வருஷங்கள் கூட்டி கொடுத்தார். அவன் கேட்டது என் பிராணனை மாத்திரம் கேட்டார். ஆனால் ஆண்டவர் இங்கே பார்க்கிறோம், அசீரியாவினுடைய கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு நான் ஆதரவாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இப்படித்தான் நாங்கள் வணங்குகிற ஆண்டவர். பிரியமானவர்களே, எங்களுடைய கண்ணீர் ஒரு நாள் வீண் போகாது. எங்கள் கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுக்கிறவர். எங்கள் கண்ணீருக்கு தேவன் கிருபை தருகிறவர். எங்கள் கண்ணீருக்கு தேவன் முற்றுப்புள்ளி தருகிறவர். ஆகவே நாங்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இந்த கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறீங்க என்று சொல்லி அவருடைய சமூகத்தை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபம் பண்ணிக் கொள்வோம். கர்த்தாவே, பிரியமாய் இருந்து எங்களை நடத்துங்கப்பா. எங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் எங்களுக்கு இரக்கம் பண்ணுங்க என்று சொல்லி தலைகளை தாழ்த்தி ஒரு விசை ஜெபம் பண்ணுகிறீங்களா? நான் உங்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை நடப்பிக்கட்டும் என்று சொல்லி, ஆண்டவரே, எனக்கு இந்த கண்ணீருக்கு பதில் தாருங்கள். இந்த பிரச்சனை எனக்கு வாழ்க்கையில் இருக்கிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலையோட வாழ்க்கையில் இருக்கு என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. பிரியமானவர்களே, என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, கர்த்தாவே, கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறபடியினால், ஆண்டவரே கர்த்தாவே, கண்ணீர் விட்டு அழுகிற பிள்ளைகளுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறபடியினால்,
எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த கண்ணீர் எல்லாம் துடைத்து பரிசுத்தப்படுத்தி எங்களோட வாழ்க்கையிலே தேவன்களுக்கு கிருபைகளை தரப்போகிறபடினால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்களை அதிசயங்களை அடையாளங்கள் வாழ்க்கையை நடப்பிக்க போறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எசேக்கியாவினுடைய கண்ணீருக்கு கிடைத்த பதில் போல எங்களுக்கும் ஆண்டவரே கர்த்தாவே சடுதியிலே வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும்படி, ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு அற்புதம் நடக்கும்படி, எங்கள் ஜெபத்துக்கு தேவன் பதில் தந்தருளும்படி நாங்கள் ஜெபம் சுவாமி. யார் யாரெல்லாம் உண்மையாய் உத்தமமாய் தங்கள் இருதயத்தை கிழித்து கூட சமூகத்தில் அழுது புலம்பி ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்துக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் இறங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் மேல கர்த்தர் கண்களிலே கிருபை வைக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் அவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும்படி செபிக்கிறோம். உன்னதமானவருடைய கரம் இந்த பிள்ளைகளை வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபம் சுவாமி. தேவரீர் சகலவற்றையும் செம்மைப்படுத்தி வழி நடத்துங்க கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் செபித்திருக்கிறோம் எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக 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 ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். God bless you. God bless you. God bless you.